பாராளுமன்றத்தில் போய் எம்பியாக இருக்கிறது சரியான வேலை. அதுலேயும் முக்கியமாக தமிழ் எம்பியாக இருக்கிறது சரியான கஷ்டமடாப்பா. இப்போ உங்களுக்கு விளங்கணும். இந்த ரெக்கார்டிங்கை கேட்ட பிறகு லோக்கல் நம்பர்களை நான் ஏன் ஆன்சர் பண்ணுறேன்ட்டு சில நேரம் ஜோதிச்சேன். நான் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒருத்தனாண்டு சில நேரம் யோசித்தேன் இது வேணுமெண்டு அலப்படிக்கிறதுக்கு வந்த கோலுண்டு. எனிவே கவலையோடையும் சிரிப்போடையும் இதை கேட்டு பாருங்க. ஃபஸ்ட்டாக வந்த கோல் இது. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். நான் தலைமாநில கட்டுக்கார மட்டும் சபையில் நினைக்கிறேன் சார். எங்க இருந்து இப்போ கேட்குறீங்க? கட்டுக்கார மட்டும் சார். அர்ச்சனா சேர்த்து நினைக்கிறேன். ஓ அர்ச்சனா கேட்குறேன். நீங்கள் கட்டுக்கர எந்த இடம்? தலைமா கட்டுக்கார முடியுது. தலைமன்னார்ல. ஓகே 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 சொல்ல கட்டுக்காரன் சார். எனக்கு மன்னார்ல இருந்து பஸ் ஏறினேன் கொழும்புக்கு. கொழும்பு மன்னார் பஸ் ஏறினேன். ஓகே பஸ்ல உள்ள கண்டக்டருக்கு தெரியாது டிக்கெட் உடச்சு டிக்கெட் சொல்லி 5000 ரூபாய் காசு கொடுத்து மிச்ச காசு புத்தகங்களை தரேன்னு சொன்னாங்க. ஓகே அப்ப டிரைவர் சீட்ல வராலும் இந்தியால இடது பக்கம் கொண்டு இருந்து. ஓகே அப்ப நான் கொடுத்தேன் 5000 ரூபாய் காசு கொடுத்தேன். எனக்கு இந்த காசு தானே மாத்தின அந்த புத்தகங்களையே தரேன்னு சொன்னாங்க. ஓகே புத்தகங்களையே தரேன்னு சொன்ன காசு சார் இவ்வளவு நேரம் காசு இல்ல. இப்ப கண்டக்டர் தெரியாம நடந்திருக்கும், வாசல் தெரியாம நடந்திருக்கும். ஆமா 5000 ரூபாய் காசு வாங்கிட்டு நம்ம பண்ண. ஓகே அதுலதான் வந்தேன். அதுல வர்றது 5000 ரூபாய் காசை வாங்கிட்டு திருப்பி 800 ரூபாய் வாங்கினாங்க. ஓகே அது வேற வாழம். பஞ்சாயத்து கடையை பார்த்தா டிரைவர் வேற கண்டக்டர் வேற இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த டிஎஸ்ஆர் பஸ் அடிச்சிருந்துச்சு. ஓகே உங்களுக்கு அந்த பஸ் போன பிறகு அந்த பஸ் நேரத்துக்கு இவங்க தான் அடிக்க ட்ரெயினுக்கு. ஓகே அப்ப அடிச்சிட்டு சார் திருப்பி சொல்றாங்க வந்து கேக்குறாங்க டிக்கெட். அப்ப நீ கேட்டா நீங்க டிரைவர்னு ஓடினாங்க. அப்ப டிரைவர் கண்டக்டர் கேட்கல மெஷினோட கேட்கும்போது நாங்க கொடுக்கலாம் சார். ஆமா அப்ப நான் டிக்கெட் மிச்ச காசு டிக்கெட் தரேன் சொன்னாங்க. ஓகே அப்ப நான் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துட்டு நானும் பஞ்சாயத்து கடையை பார்த்தா ஒரு ஆள் வந்து டிக்கெட் தாங்க திருப்பி 1400 ரூபாய் வாங்குறாங்க. ஓகே அப்ப நான் என்ன எந்திக்கு கேட்க ஓகே கடைக்கு சார் இப்ப என்ன வாங்கினா 800 ரூபாய் மட்டும் வந்திருக்காங்க. ஓகே எந்த வாசலா அவரு? ரத்னா டிரைவர் தலைமை ரத்னா டிரைவர் சோனியா வர்த்தா பண்ணிருக்கோம். ரத்னா டிரைவர் மேனேஜர் நம்பர் தரேன். ஓகே இப்ப சரி எனக்கு 800 ரூபாய் காசு மட்டும் வந்திருக்காங்க. இப்ப திருப்பி வாங்க 800 ரூபாய் மட்டும் வந்திருக்காங்க. கொண்டக்டர் தெரியாதா யாருன்னு சொல்லி. அப்ப நீ பஸ் ட்ரெயின்ல அடிக்கும் போது தெரியாதா சார் 6 3 இருந்து காய்க்கணும் எல்லாரும் தான் காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா உனக்கு தெரியுதா கண்டக்டர் பஸ் எடுத்து அந்த அன்றாபுரம் பஸ் எடுத்து 6 மணி அடிக்கணும் உனக்கு தெரியுதா? சரி அப்போ நீ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அடிட்டா நான் மேனேஜரோட காய்க்கிறேன். சரி நான் கொழும்புல வந்து கொண்டிருக்கேன் சார். ஓகே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போட்டப்போ நீ எனக்கு கொண்டு தான் நான் மேனேஜரோட காய்க்கிறேன் அப்படின்னு செய்யலாம். செய்யக்கூடாது தானே? இல்ல சார் நான் இப்ப காய்ச்சி அவர் மேனேஜரோட காய்ச்சேன். ஓகே மேனேஜர் காய்ச்சி அந்த 800 காசு மட்டும் வாங்கிருந்தேன். மிச்சம் 1500 போக 5000 1500 3800 காசு தரணும். 3700 காசு தரணும். ஓகே அதுல திருப்பி இந்த கடைசியா வாங்கின 800 காசு மட்டும் மிச்ச காசுல அதுக்கு தந்ததுக்கு பேசி தராங்க. ஓகே இவங்க பஸ்ல சேர்ந்து நான் 3 வருஷமா டிராவல்ஸ் பண்றேன். ஓகே டிக்கெட் தர மாட்டாங்க. சரி இவங்க அந்த ஷார்ட் கட் அடிக்குது. கம்ப்ளைண்ட் எழுதி கடிதமா தான் நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். எப்ப சார் எப்ப நான் மன்னாருக்கு வா டைம்ல ஞாபகம் பண்ணிட்டான். நீங்க எப்ப வருவீங்கன்னு நீங்க நெருப்பு மாதிரி வந்துட்டு போயிருக்கீங்க சார். நான் மேனேஜர் நம்பர் தரவங்க காய்ச்சி பாக்குங்க சார். மிச்ச காசு வாங்கினாங்க 800 காசு வந்திருக்காங்க. சரி நான் வேணி தாரேன். நீ அந்த மேனேஜர் நம்பர் போடு எனக்கு. நான் நம்பர் சொல்ல அடிக்கணும். இந்த போன்ல பேலன்ஸ்ல மெசேஜ் போகாது. சார் நம்பர் சொல்லு. இருங்க சார் வரேன். ஓகே 077 சரி 29 29 59 59 59 629 629. சரி மேனேஜர் திருப்பி அடிக்கிறேன் போடு. சரி வரீங்க. மேனேஜருக்கு அடிக்கிறேன்ட்டு திருப்பி அந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தா அந்த நம்பர் வேலையே இல்லை. சரி திருப்பி அதே பயல் திருப்பி கோல் எடுத்தான் எனக்கு. ஓ அப்போ சொல்லடா. சார் காய்ச்சிங்களா சார்? கஷ்டப்பட்ட குடும்பக்காரன் சார். நான் அவங்க அப்படிதான் சார் தள்ள வேலை செய்வாங்க சார். டிக்கெட்ல ஒரு நம்பர் அடிச்சிருக்குது. ஓகே
அந்த நம்பருக்கு அடிக்க போலீஸ்காரங்க வைக்கிறாங்க. சரியா? அவன் தான் நம்பர் சொல்றேன், ஜிபிஎஸ் சர்ச் பண்ணி போலீஸார் இந்தியால நம்பர் இருந்தாங்க. சரி இவங்க போய் கல்ல வேலைக்கு நான் கஷ்டப்பட்ட ஆள் சார். ஒரு சின்ன பிள்ளை இருக்கு சார் எனக்கு. இப்படி ஒரு கடிதம் பண்ணிட்டு ஜெஃப்னாவா எவ்வளவு சார்? ஜெஃப்னாவுல நீ எங்க வரையில உனக்கு? நாங்க எந்த இடத்துக்கு வரோம்? அந்த கிறிஸ்துமஸ் முடிய தான் சார் வருவேன். வேலையும் இல்லை சார். இல்ல அப்படியே தைப்பொங்கல் முடிய கிறிஸ்துமஸ் முடிய தைப்பொங்கல் வரும். வாரம் என்ன கிறிஸ்துமஸ் முக்கியம், தைப்பொங்கல் முக்கியம் தானே. சரி எனக்கு இன்னொன்னு சார் சொல்லலாம். உங்களால எந்த உதவி திட்டங்கள் என்ன செஞ்சுட்டாங்க சார்? ஊர்ல இருக்காங்க சார் எல்லாரும். ஆமா ஆமா. ரிசார்ட் பதிவும் சேர்த்த மஸ்தான் சேர்த்த காரு இவங்க எல்லாம் வாங்குவாங்க. எங்களுக்கு ஒண்ணும் செய்து ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க. பொருள் நானும் கொஞ்சம் ஒதுக்கி தரேன், நீங்க யோசிக்காத. கொஞ்சம் இருங்க சார் வரேன். இந்த புள்ள மனுஷி வந்து வீட்டுக்கு ஒரே புள்ள. ஓகே. மாமி வீட்லயும் சரியான இது சார். மாமியார் வீட்லயும் வீடு கட்டணும்னு சொல்லி இதா இருக்காங்க. எனக்கு அம்மா அப்பா இல்ல. சரி பார்த்து ஒரு 2 ஆடு சரி வாங்கிட்டாங்க சார் வளர்க்கறது. ஒரு பிரச்சனை இல்லை. உனக்கு பெரிய மாடு ஒன்று வேணும் தரணும். அது 2 ஆட்டுக்கு சமன். யோசிக்காத. உதவி செய்யுங்க சார். நம்மளையும் கஷ்டப்படுவோம் சார். இந்த வவுனியால கையில கட்டா வைக்கிறாங்க பாரதி புத்த அம்மா. ஓகே. அவங்களோட பேரம் தானா? உதவி திட்டங்கள் எல்லாரும் வந்து செய்வாங்க சார். இந்த வெள்ளத்துல கூடி வந்து பார்த்தாங்க. ஓகே. இன்னும் சார் இந்த வீடு வெள்ளத்துல தான் இருக்கு. யாருமே தண்ணியை விட்டதுக்கு இடம் தராங்கல்ல காணியால. ஓகே. ஒரு கை குழந்தைய வச்சு கொண்டு தான் சார் நான் பாட்டுக்கு தண்ணிக்குள்ள நுழைஞ்சி பிள்ளைக்கு அன்னைக்கு மருத்துவம் வந்து ஆஸ்பத்திரியில போய் மருந்து எடுத்து இருக்கேன் சார். ஓகே. எனக்கு இந்த அரசாங்கம் தர அந்த அஸ்னேச காசுக்கும் அதுவும் நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. மாமி வேலைக்கு போறாங்க சொல்லி நிப்பாட்டிருக்காங்க. 3 பேர் வேலைக்கு போறோன்னு. ஓகே. நான் எந்த குடும்பத்தாரி பெரிய வந்து தனியா தான். சரி உதவிகள் செஞ்சாங்க சார். இந்த 5000 காசுக்கும் பதில் இல்ல சார். சரி நீ அட்வான்ஸ் வேண்டிய இல்லாம 5000 ரூபாய் கொடுத்துருக்கா மாத்தினா இல்லாம எதுக்கும் உனக்கு அடிக்கிறேன்னா சார் எனக்கு இது உதவி திட்டம் செஞ்சு தருவீங்களா? ஜெஃப்னால சாவத்தியலடா என்ன துறக்கல திறந்த உடனே நான் சொல்றேன்பா. பார்த்து செய்யுங்க சார். சரி சரி ஓகே அப்போ ஓகே. நீங்க இந்த மன்னாருக்கு வந்துட்டு போனதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார் நாங்க. தேங்க்யூ அப்போ தேங்க்யூ. சரி சார் ஓகே. இவங்க உண்மையிலே சொல்றாங்களா இல்லாடி வம்புக்கு கால் பண்றாள்? இப்படி 1-2 பேர் கால் பண்றதால லோக்கல் நம்பர்ஸ் ஆன்சர் பண்ண இல்லாமல் இருக்கு. முக்கியமாக நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண வந்தால் கூட அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து என்னால் ஆன்சர் பண்ண இல்லாமல் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த நம்பர்லையும் மற்ற நம்பர்லையும் லோக்கல் நம்பர்ஸை இனிமே ஃபில்டர் பண்ணி தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது அவசரமாக கம்ப்ளைண்ட் பண்ணணுமெண்டா இந்த இமெயில் அட்ரஸ் இருக்குது drarjuna@gmail.com drarjuna@gmail.com. அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு முக்கியமானதுக்கு நான் திருப்பி கால் பண்ணுவேன். கால் போடைக்கு உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸோடு போடுங்க. இப்படியானாக்களும் கால் பண்ணி அலுப்படித்து கொண்டிருக்கணும். அதே நேரம் உண்மையாகவே திணைக்களங்களில் ஊழலில் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் எக்ஸாம் எழுதி போட்டு ரிசர்ச் வராமல் அப்படி பேர் இருக்கணும். ஸோ அதுதான் இந்த லோக்கல் நம்பர்ஸ்களை நான் இப்போ கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதை குறைச்சக்கூடிய காரணம். நன்றி வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.